வினோத் அண்ணாக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வீக் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு யார் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்கங்கும்போது எல்லாரும் சபரி பேரை சொல்லும்போது, எல்லாருமே சபரி வின் பண்ணுறதுக்குன்னா, அப்போ நாங்கள்லாம் சும்மா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யார் இவர் காமெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிராஜுவலாக அவரோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அவரோட காமெடி கவுண்டர்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அண்ட் டாஸ்க்லேயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். எல்லாமே அவருக்கும் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் உண்டான சண்டைகள் மட்டும்தான் அவருக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்காக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே அவர் ஷைன் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் அவருக்கு ஒரு ஓட் பேஸும் இல்லை சரி, ஃபேன் பேஸும் சரி, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமா 1 மந்த் கழிச்சு வைல்ட் கார்ட்ஸ்லாம் வந்தாங்க. வைல்ட் கார்ட்ஸ் வந்தபோது ஓட்டிங் மாறும், அவர் அப்போ கீழே போவார் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே அவர் கீழே போகவே இல்லை. ஓட்டிங்கில் பர்மனெண்ட்டாகவே டாப்லேயே இருந்தார். பட் இப்போது நல்ல ஒரு 50% ஓட்ஸ் ஆல்ரெடி லீடிங்கில் இருந்தபோது கமருதன் எவிக்ட் ஆகி போய் கமருதனோட ஓட்ஸும் அவருக்கு சேர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா கமருதனுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்போ கண்டிப்பாக ஒரு ஷுவர் ஷாட் வின்னருங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தார். ஏன்னா 50% ஆஃப் ஓட்ஸ் வந்து அவர் ஒரு ஆள் வாங்கிட்டு இருந்தார் டோட்டல் 5 கேண்டிடேட்ஸில். ஸோ அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து பெட்டி எடுத்துட்டார். பெட்டி எடுத்தது கூட பரவாயில்லைங்க. அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. எஸ்பெஷலி அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த காசே ரொம்ப பெரிய காசுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி அப்படின்னாரு. அந்த 18 லட்சத்தை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த லட்சத்துக்கு கூட என்ன 32 லட்சம் சேர்த்தா ப்ரைஸ் மணி அவ்வளோதானே, எல்லாமே கால்குலேட் பண்ணால் ஒன்றா தான் வரும், 90 நாள் சம்பளம் வரும்ல அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்கு இது போதும் அப்படின்னாரு. அப்புறம் திவ்யாவை ஹக் பண்ணிவிட்டு சொல்லுவார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் திவ்யான்னு. சத்தியமாக நான் பயங்கரமாக அழுதுட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே தான் இருப்பாங்க. 2 பேத்துக்கும் அவ்வளோவா சிங்க் ஆகாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மூமெண்ட்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீக்வன்சியே கிடையாது. நான் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அழுதுருப்பார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னார். இது போதும் திவ்யா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாருமே வந்து யூ ஒன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். கடைசி யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த 6 பேத்தில் இந்த 5 பேத்தில் யார் வின் பண்ணி யாருக்கு 50 லட்சம் கிடைச்சாலும் நான் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பிக் பாஸ் அவர் போகிறப்போ, நீங்கள் நல்லா விளையாண்டீங்க, 10 மடங்கு இது எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே 10 மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், இந்த லட்சங்கள் எல்லாமே கோடியாக மாறும் அப்படின்னாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுமே நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு நல்ல ஒரு என்ன ரீசனாலும் தெரில, ஏதோ ஒரு ரீசனால் அவர் தன்னைத்தானே கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டார். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு டப்புன்னு ஒரு மொமெண்ட்டில் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து அந்த பணத்தை எடுத்துட்டார். பட் ஓகே, விஜய் டிவி ஏன்னா கெமி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 10ல் எத்தனை மார்க் அப்படின்னு கேட்கும்போது 10க்கு 10 மார்க் வாங்குவேனே அப்படின்னு கெமி சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இதை எடுத்திருக்காங்கன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, விஜய் டிவி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கோல்மால் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கிடைச்ச இதுவும் போயிடும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் டாப்பில் இருந்துட்டு அவர் எந்த ஓட்டுமே வாங்காமல் போயிட்டாருன்னா அதை விட பெரிய வைத்தறிச்சல் வேறு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காரு. நிறைய பேர் ஓபி அடிப்பாங்க, அது எதுவுமே பண்ணாமல் அவர் கரெக்டாக வேலை பார்த்துருக்காரு. கொடுத்த வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரூல்ஸை மதிச்சிருக்காரு. எந்த இடத்துலையுமே ரூல்ஸ் மதிக்காமல் இருந்தது கிடையாது. ஸோ அவரோட சைடில் அவரால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஃப்ளாஸ் இருக்கும், அவர்கிட்டையும் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், ஒரு நல்ல டிசர்விங் கண்டஸ்டண்ட்டாக அன்ஃபார்ச்சுனேட்லி மணி பாக்ஸ் எடுத்து எவிக்ட் ஆகி போகிறாரு. பட் என்னை பொறுத்தளவில் அவருக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கிடைக்கும். முதல்ல விஜய் டிவிலேயே அவரை விட மாட்டாங்க. இவ்வளோ காமெடி, இவ்வளோ ஒரு காமிக் சென்ஸ், ஹியூமர் சென்ஸ் இருக்கிற இப்போ ஒரு பர்சனை வந்து சினி ஃபீல்டில் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அது பாட்டு எழுதுறதுக்கா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. டெஃபினட்டாக அவருக்கு சான்சஸ் கிடைக்கும். இந்த ப்ரைஸ் மணிலாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு அவரால் ஏர்ன் பண்ண முடியும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ இது அவருக்காக இந்த வீடியோ. அவர் இதை பார்த்தாருன்னா ஹாப்பியாவாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.